அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா நீட் எக்ஸாம்ஸ்ல क्वेश्चंस எப்படி கேக்குறாங்க, அது 11th ல இருந்து எப்படி கேக்குறாங்க, 12th ல இருந்து எப்படி கேக்குறாங்க அப்படிங்கற பத்தி தான் பார்க்க போறோம். நமக்கே தெரியும் நீட்ல பாத்துட்டீங்கன்னா டோட்டலா 180 क्वेश्चंस கேட்பாங்க. சோ அந்த 180 क्वेश्चंsல பாத்துட்டீங்க அப்படின்னா பிசிக்ஸ்ல இருந்து 45 क्वेश्चंस, கெமிஸ்ட்ரியில இருந்து 45 क्वेश्चंस, அதே மாதிரி பாட்னில இருந்து 45, ஜுவாலஜில இருந்து 45 क्वेश्चंस. சோ அதே மாதிரி கிளாஸ் வைஸா எப்படி கேட்க போறாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். சோ நமக்கு 180 क्वेश्चंsல கரெக்ட்டா எழுதணும்னா 4 மார்க், அது ராங்கா எழுதணும்னா -1 ன்றது தெரியும். ஓகே, சோ அத பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா சப்ஜெக்ட் 4 சப்ஜெக்ட் இருக்குது நமக்கு தெரியும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. இப்போ 11th ல எவ்வளவு क्वेश्चंस கேட்டிருக்காங்க, அதனுடைய மார்க் எவ்வளவு வந்திருக்கு, 12th ல எவ்வளவு क्वेश्चंस கேட்டிருக்காங்க, அதனுடைய மார்க். ஹாய் ஸ்டூடெண்ட், யாரெல்லாம் இந்த வருடம் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்காக கோச்சிங்க்கு ட்ரை பண்றீங்களோ அவங்களுக்கு ஒரு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னா ஆன்லைன்ல நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய அன் அகாடமி உங்களுக்கு ஒரு ஆன்லைன்லயே கிராஷ் கோர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. அதுவும் கிராக் நீட் 21 வித் எக்ஸ்பர்ட்ஸ். சோ இதுல பாத்தீங்கன்னா அன் அகாடமி பிரிங் அ பேட்சஸ் பை டாப் எஜுகேட்டர்ஸ். இந்த இந்தியாவிலே நீட்ல எக்ஸ்போர்ட்ல நீட் கோச்சிங் கொடுக்கக்கூடிய எக்ஸ்பர்ட்டை வச்சு உங்களுக்கு சொல்லி தரப்போறாங்க. ஓகே, அதுல பாத்தீங்கன்னா உம்மேட் பேட்ச் ஃபார் நீட் 2021 ஆரம்பிக்குது. ஸ்டார்ட் ஆன் ஜனவரி 3rd ல இருந்து. சோ ரெஜிஸ்டர் பண்றதுக்கு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அப்படி சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணும்போது ஒரு கோட் யூஸ் பண்ணனும், SDRR85, உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். சோ உங்களுக்கு இதுல இருக்கக்கூடிய எல்லாரும் டாப் எஜுகேட்டர்ஸ், இந்த ஃபீல்ட்ல பல வருடங்கள் எக்ஸ்பர்ட்டா இருக்கக்கூடியவங்க. சோ உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆல்பா அச்சீவர்ஸ் பேட்ச் அப்படின்னு சொல்லி இன்னொரு கிளாஸ் கோர்ஸும் ஸ்டார்ட் பண்றாங்க. அது ஸ்டார்ட்ஸ் ஆன் ஜனவரி 4. இதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இல்லது உங்களுடைய லேர்னிங் ஆப், அன் அகாடமி லேர்னிங் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிட்டு அதுல ஸ்டெப் 2 ல போனீங்கன்னா நீட் யூஜின் இருக்கும். சோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்டெப் 3 ல கெட் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு எத்தனை மாதம் வேணுமோ அதை கிளிக் பண்ணிட்டு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த இதுல பாத்தீங்கன்னா ஒரு கோட் யூஸ் பண்ணுவீங்க, SDRR85. அதை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட் உண்டு. இதுல ரெண்டு விதமான சப்ஸ்கிரிப்ஷன் பிளான்ஸ் இருக்கு. இந்த ரெண்டு பிளான்ல வெவ்வேறு கேட்டகரியில இருக்கு. சோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். கண்டிப்பா இந்த கிராஷ் கோர்ஸ் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க கண்டிப்பா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்திருக்கேன், அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் என்ரோல் பண்ணிக்கங்க. அவ்வளவுன்னு பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பிசிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டோட்டலா 19 क्वेश्चंस நமக்கு கேட்டிருக்காங்க. சோ அதுல எவ்வளவு மார்க் அப்படின்னா 76 மார்க். சோ 11th ல நீங்க பிசிக்ஸ்க்கு 19 क्वेश्चंस கேக்குறாங்க. அதே மாதிரி நம்மளுடைய 12th போர்ஷன்ஸ்ல எவ்வளவு क्वेश्चंस கேட்டிருக்காங்க அப்படின்னா 26 क्वेश्चंस, 104 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. இது எதுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா சில பேர் 11th புக் அவ்வளவா தரவா படிக்கிறது இல்ல. சோ 12th வந்ததுக்கு அப்புறம் நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்றது. சோ நீங்க 11th படிக்கும் போதே நீங்க தரவா நீட்டுக்கு சம்பந்தமா படிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க 11th 12th சேர்ந்து நீட் எழுதும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். சோ அதனால 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் 11th லயும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அப்படின்றது தான் இந்த வீடியோ போட்டிருக்கேன். அடுத்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில 11th ல 16 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. டோட்டலா 64 மார்க்ஸ் அதுல இருந்து. அதே மாதிரி 12th ல 29 क्वेश्चंस கேட்டிருக்காங்க. அதுல 60 மார்க்ஸ் வருது. அதே மாதிரி பாத்துட்டீங்க அப்படின்னா பாட்னி. சோ பாட்னில இருந்து 28 क्वेश्चंस 11th ல இருந்து, அதாவது 45 क्वेश्चंsல 28 क्वेश्चंस எதுல இருந்து வருது அப்படின்னா 11th ல இருந்து வந்திருக்கு. அதுக்கு டோட்டலா 112 மார்க்ஸ். அதே மாதிரி 12th ல 22 क्वेश्चंस, டோட்டலா 88 மார்க்ஸ். சோ மத்த எல்லாத்துலயும் பாத்துட்டீங்க அப்படின்னா 12th ல அதிகமா கேட்டிருக்காங்க. பட் பாட்னியை பொறுத்த வரைக்கும் 11th ல அதிகமா கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இதுலயும் பாருங்க ஜுவாலஜி. சோ அப்ப நீங்க பயாலஜியை பொறுத்த வரைக்கும் 11th கண்டென்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டண்டா இருக்கு. ஏன் அப்படின்னா 11th கண்டென்ட்ல இருந்தா இதுலயும் ஜுவாலஜிலும் 25 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க, 25 क्वेश्चंस கேட்டிருக்காங்க, அரௌண்ட் 100 மார்க். அதே மாதிரி 12th ல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 15 क्वेश्चंस கேட்டிருக்காங்க, அரௌண்ட் 60 மார்க்ஸ். சோ டோட்டலா நம்ம பாக்குறது 11th ல இருந்து 88 क्वेश्चंस, சோ 12th ல இருந்து 92 क्वेश्चंस, டோட்டலா 180 क्वेश्चंस. சோ இதுல எல்லாம் என்ன பார்க்கறோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா நீங்க அனாலிசிஸ் பண்ணும்போது 11th 12th மோர் ஆர் லெஸ் ஒரு 4 क्वेश्चंस தான் வேரியேஷன்ஸ். சோ நீங்க எவ்வளவு ஸ்கோருக்கு 12th க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறீங்களோ அதே அளவுக்கு 11th க்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். சோ இந்த வருஷம் 11th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தயவு செய்து தரவா கம்ப்ளீட்டா படிங்க. அது இல்லாம கண்டென்ட் நீங்க கான்செப்ட் எல்லாத்தையுமே புரிஞ்சு படிங்க. மக்கப் பண்ணீங்க அப்படின்னா நீட்ல ஷைன் பண்ண முடியாது. ஓகேங்களா? சோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். தொடர்ந்து நம்ம சேனல்ல இது மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் போடுவோம். சோ தொடர்ந்து பாருங்க. Thank you.